பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம், இந்தியாவுக்கு இது நல்லமில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு தெரியல. கிரிக்கெட் ரசிகராக நீங்கள் இதை எப்படி ஏற்றுக்கொண்டீங்கன்னு தெரியாது. நியூசிலாந்து அணி முதல் தடவையாக ஒரு நாள் தொடரை வென்றிருக்கிறது இந்தியாவில் வச்சு. இந்த தொடர் வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொடர். நாங்கள் முதல்ல பேசின மாதிரி விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி முக்கியமான வீரர்கள் இந்த தொடரில் இருக்கிறாங்க. அதே மாதிரி கில்லோட தலைமைத்துவம் எந்த அளவுக்கு லாங் டர்முக்கு போகுமா என்பது தொடர்பிலும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்காங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாவிலையும் பார்த்தாலுமே இந்திய ரசிகர்களுமே கில்லை வைத்து செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அது ரோஹித் சர்மாவிடம் இந்த அணித்தலைமையை பொடுங்கி கில்லுக்கு கொடுத்தது என்பதை இன்னும் இந்திய ரசிகர்களுமே பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது எப்படி அதை பாக்குறாங்கன்னு சொன்னா, ரோஹித் சர்மாவோட வந்து கில் தான் புடுங்கினார் அப்படின்ற மாதிரி தான் அவர் மேலதான் அந்த கோபம் இருக்கு. இது வந்து நிர்வாகம் அந்த மாதிரி எல்லாம் உள்ளுக்கு இருந்தாலும் நேரடியா ஒரு விளையாட்டு ரசிகனா வந்து கில்லுக்கு ரோஹித் சர்மாட்ட இருந்து தலைமை புடிங்கினாரு, நீ ஒழுங்கா செய்யலையே அப்படின்ற மாதிரி. அது மாத்திரம் இல்லாமல் ரன்னை அடிக்காமல் அணித்தலைவரா இருக்கின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கில்லுக்கு அணித்தலைமை பொறுப்பு கொடுத்தது சரி என்ற நிலைமையில் தான் நான் இருக்கின்றேன். அப்படி இல்லாவிட்டால் இன்னொரு தலைவர் ரோஹித் சர்மாவிடம் ஃப்ரீயா கொஞ்சம் விளையாட விட வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க சொன்னது அதுதான் கோலிக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விளையாட விட்டதும் நேற்று கூட அவர் சதத்தை பூர்த்தி செஞ்சிருந்தாரு. ஆனா அவரோட சதம் பிரயோசனம் இல்லாமல் போய்விட்டது. அதுக்கு முக்கியமான காரணம் முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள். கில் நேற்றைய போட்டியின் தோல்விக்கு முழுக்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ரோஹித் சர்மா, கில் ஆகிய இருவருமே ஆரம்பத்தில் சொதப்பினார்கள். எதிர்பார்க்கப்பட்ட அணியின் உபதலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த தொடர் முழுதுமே பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை. லோகேஷ் ராகுல் நல்ல முறையில் கடந்த போட்டி விளையாடினாலும் நேற்றைய தினம் கை கொடுக்கவில்லை. இவற்றின் காரணமாக இந்தியா தோல்வியை சந்திக்க வேண்டியது. ஹர்ஷித் ராணா நேற்றைய தினம் ஒரு அரைச்சதத்தை பூர்த்தி செய்து சகலதுறை வீரராக காட்டினார். நிதிஷ்குமார் ரெட்டி அரைச்சதம் பூர்த்தி செய்து சகலதுறை வீரராக காட்டினார். ஆனால் என்னவோ எனக்கு இந்த ஹார்திக் பாண்டியா இல்லாத ஒரு நாள் சர்வதேச போட்டி அணியின் அந்த வெற்றிடம் பெரிதாக தெரிகின்றது. அதோட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில நேற்று விளையாடின மைதானத்துல முதல் தடவையா இந்தியா வென்றிருக்கிறது. அதுதான் மிக முக்கியம். அதுவும் தொடரில் முதல் போட்டியில தோல்விக்கு பின்னர் அடுத்த 2 போட்டிகள். இதில் டெரில் மிச்சல் அவர்தான் 3 போட்டிகள்லையும் தொடர்ச்சியான அவர்தான் காரணம். தொடர வெல்றதுக்குமே 357 ஓட்டங்கள், 52 ஓட்டங்கள், 3 போட்டியில 352, 3லயும் செஞ்சுரி தான் கிட்டத்தட்ட. முதல் போட்டியில 84 அல்லது 82 ஓட்டங்கள், அதுக்கு பிறகு 2லயுமே 130 ஓட்டங்களை தாண்டி இருக்கிறார் என்றது வந்து பெரிய ஓட்டம் குவித்திருக்கின்றார். இப்ப இரண்டாவது இடத்தில் தரப்படுத்தல் அவர் தான் இருக்கிறார். கோலி முதலாவது இடத்தில். சில வேளைகளில் அடுத்த தரப்படுத்தல் வந்தால் டெரில் மிச்சல் முதலாவது வாய்ப்பு இருக்கு. நிறைய அண்மை காலத்தில் தான் விளையாடி கொண்டிருக்கின்றார். எனவே நிறைய ஓட்டங்களை அள்ளி குவித்துக் கொண்டிருக்கின்றார். அதே போன்று இன்றைய தினம் காலையில் பிரபல கிரிக்கெட் இணையதளம் ஒப்பீடு ஒன்றை போட்டிருந்தது. நியூசிலாந்தின் வீரர்கள், இந்தியாவின் வீரர்கள் எத்தனை போட்டிகளில் விளையாடி இருக்கின்றார்கள், ஒட்டுமொத்தமாக ஓட்டங்களை குவித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் நியூசிலாந்தின் வீரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டங்களையும், இந்தியாவின் வீரர்கள் 36,000 ஓட்டங்களை வீரர்கள். அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஓட்டங்களை அள்ளி குவித்தவர்கள். விக்கெட்டுகளை பார்த்தா நியூசிலாந்தின் விக்கெட்டுகள் 100 சொச்சம் இருக்கின்றது, இவர்கள் 600 சொச்சம் விக்கெட்டுகளோடு இருக்கின்ற அப்படியான ஒரு அனுபவமா இந்த அணி. இந்திய அணி வந்து இது பலமான அனுபவமான நல்ல அணி. ஆனால் சொதப்புகின்றார்கள். இன்னும் அணித்தெருவில் அங்கங்கே நான் சொல்றது ஹார்திக் பாண்டியா இல்லை, ரிஷப் பண்ட் உபாதை காரணமாக விளையாட முடியாமல் போனது, வாஷிங்டன் சுந்தர் உபாதை காரணமாக விளையாட முடியாமல் போனது, முகமது ஷமியை இன்னும் சரியாக பாவிக்காமல் இருப்பது, இப்படியானவை இந்தியாவுக்கு சிக்கலாக இருக்கின்றது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் முகாமைத்துவம், கிரிக்கெட் சார்ந்தவர்களுடைய பார்வை மீண்டும் கம்பீர். அங்கேதான் போய் கேள்வி நிற்கின்றது. கம்பீருக்கு இங்க ஜெயசூர்யா கம்பீர் என்ன மாதிரி தான் இருக்கு. அது நாங்கள் அண்மையிலேயே கழிச்சு கொண்டு வரோம். கம்பீரா ஜெயசூர்யாவா இந்த 2 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரே மாதிரியே ஒன்றாவே ஓடிட்டு இருக்குது. ஜெயசூர்யா ஓகே நான் விலகுறேன் என்று சொல்லி சொன்னதால கிணவர் கொஞ்சம் நிம்மதி. அப்பாடா, அவரை பத்தி பெருசா விமர்சனம் செய்ய போறதுல வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு வரப்போற நியூசிலாந்து இந்தியாவுக்கான T20 போட்டி வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏதாவது சம்பவம் நடக்குமா இருந்தா இந்தியாவின் உலகக்கிண்ணம் கேள்விக்குறியாகவும் மாறி வாய்ப்பு இருக்கு. அதோட T20 பொறுத்தவரையில இந்திய அணி பலமான அணி தான். ஒரு நாள் போட்டி அணியை விட பலமான அணி. ஆனாலும் நியூசிலாந்து இருக்கிற இந்த வெற்றியினுடைய அந்த உற்சாகம் வந்து இந்த T20யையும் குறிவைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இளைய வீரர்கள் இந்தியாவில் வைத்து, அதுதான் சொன்னேன் சந்துரு, எப்பவுமே இந்த தொடர் தோல்விகள் அல்லது இந்தியாவில் வைத்து வெற்றி பெறலாம் என்கின்றது எதிரணிகளுக்கும் விளையாடிய அணிக்கு மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கின்ற மற்ற அணிகளுக்கும் வெற்றி பெறலாம் இவர்களை வெற்றி பெற முடியாது என்றது இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை இப்பொழுது இந்தியா வெளிக்காட்டிவிட்டது. எனவே
அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதகமான சூழ்நிலை. ஆஸ்திரேலியா வந்தா கூட இந்தியாவுக்கு வாரீங்களா உங்களுக்கு அடிதான், இந்த முறை பிச்சு மேய்ஞ்சு போட்டு தான் விடுவாங்கன்னு சொல்லி தான் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் வந்து இப்பொழுது இந்தியாவை வெற்றி பெறலாம் என்கின்ற ஒரு நிலைமையை இந்தியா வெளிக்காட்டி கொண்டிருக்கின்றது. அண்மை காலமாக நியூசிலாந்து டெஸ்ட் தொடர், அதே போன்ற ஏனைய சில அணிகள் வந்தது. தென்னாப்பிரிக்கா அணி வந்து இங்கே வெற்றி பெற்றது, தொடர்னை வெற்றி பெற்றது. அதே போன்ற இப்பொழுது நியூசிலாந்து ஒரு நாள் போட்டிகளையும் வெற்றி பெற்று டெஸ்ட்டில் மட்டுமில்லை நாங்கள் ஒரு நாள் போட்டிகளையும் இப்படித்தான்ன்றதை கொஞ்சம் காட்டியிருக்கு. இதெல்லாமே வந்து இந்தியாவின் கிரிக்கெட்டை பொறுத்தவரையில் டேஞ்சரஸ். இந்தியா ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சிக்குள்ளே போக ஆரம்பித்திருக்கின்றதோ, இதை தட்டி தூக்கி மீண்டும் நிமித்தி விட வேண்டுமோ என்கின்றது போல ஒரு தோற்றப்பாடு எனக்கு இருக்கின்றது. மறுபுறத்தில் அண்டர் 19 அது விறுவிறுப்பா போச்சுது. அதுலயும் சந்திரன் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து போட்டியை பார்த்தோம். இந்தியா பங்களாதேஷ் அணி கொஞ்சம் தப்பி தவறி, இந்தியா பங்களாதேஷ் அணி 19க்கு உட்பட்ட அணி வந்து எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் அணின்ற கையில தான் முழுமையா அந்த போட்டி இருந்தது. பந்து வீச்சின் காரணமாக தான் இந்தியா 19 அணி அந்த பங்களாதேஷ் அணியை வெற்றி பெறக்கூடியதாக இருந்தது. அந்த அளவுக்கு பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது. பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையில் அந்த கிட்டத்தட்ட நான் ஒரு இலங்கை அணியை பார்த்த மாதிரி இந்த வெற்றி பெற போறோம் வந்து அப்படி வெற்றி பெறக்கூடிய போட்டியை விட்டுட்டீங்களா அப்படின்ற மாதிரி சரிய அசல் இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டம் பங்களாதேஷ் அணிகிட்ட இருந்தது. சில அணிகள் அந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய போட்டியை கை நழுவி விடப்படுற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் அதே மாதிரி சில ரிஸ்க் எடுக்காம வர்றது, அந்த பிரச்சனை இருக்குது. மறுபுறம் இலங்கை அணி ஜப்பான் அணிக்கு எதிராக மாபெரும் சாதனை ஜப்பான் தானே பரவாயில்லைன்னா நான் ஜப்பான் வீரர் ஒருவரும் சதம் அடித்தார், அதையும் போற்ற வேண்டும். அதே போன்ற ஐசிசி போட்டிகளில் கூடுதலான ஓட்டங்களை பெற்ற வீரராக மாறியிருக்கின்றார். இப்படி பல சுவாரஸ்யமான விடயங்கள் அண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இலங்கை அணியின் சில சர்ச்சையான விடயங்கள் அல்லது அணித்தெரிவு, இங்கிலாந்து உலகக்கிண்ண தொடருக்கான அணி எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை ஓரளவு ஊகிக்கக்கூடிய நிலைமை ஒன்றோடு அந்த வீடியோடு நாளை சந்திக்கிறோம். நன்றி.